இந்த நாளிலும் நம்ம ஒரு வசனத்தை நம்ம தியானிக்க போகிறோம். எபிரேய நிருபம் எடுத்துக்கொள்வோம். 12வது அதிகாரம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரை. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். அவர் தமக்கு முன் வைத்திருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள். ஆமென். இந்த 2025ஆம் ஆண்டுக்குள்ள நம்ம நுழைஞ்சிருக்கிறோம். ஸோ 2025ஆம் ஆண்டில் நிறைய கனவுகளோட, நிறைய வாக்கு தத்தங்களோட, நிறைய எதிர்பார்ப்போடு நம்ம என்ன பண்ணுவோம், நுழைஞ்சிருக்கிறோம். இல்லை, யாருமே எதிர்பார்ப்பு இல்லாமல் இந்த வருஷத்துக்குள்ளே நம்ம என்ன செய்யலை, நுழையில. ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை நோக்கி, ஒரு பெரிய ஒரு வாக்கு தத்தத்தை நோக்கி தேவன் எனக்கு சொன்னதை செய்வார் என்கிற நம்பிக்கையோட இந்த 2025ஆம் ஆண்டுக்குள்ளே நம்ம நுழைஞ்சிருக்கிறோம். ஆமென். இது எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னைக்கு இந்த 2025க்குள்ளே வந்திருக்கிற நாம யோசிக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம் என்னன்னா, 2024, அதாவது கடந்த வருடம் நான் எப்படி ஓடி முடித்தேன், இந்த வருஷம் நான் எப்படி ஓட போகிறேன். ஆமென். கடந்த வருடத்தில் நான் தேவனுக்காக, குடும்பத்துக்காக, இல்லைனா எனக்காக, இல்லைனா ஆவிக்குரிய காரியங்களுக்காக என்னுடைய ஓட்டம் எப்படி இருந்துச்சு, இந்த ஆண்டில் என் ஓட்டம் எப்படி இருக்க போகுது. இந்த ஓட்டத்தை, இல்லைனா இந்த பாதையை ஒவ்வொரு நாளும் தேவ பிள்ளைகள் என்ன பண்ணணும்னா சோதிச்சு பார்க்கணும். நான் எப்படி ஓடுறேன், என் ஓட்டம் எப்படி இருக்குது, நான் சரியா ஓடுறேனா, சரியான பாதையில் ஓடுறேனா, இல்லை சுற்றி சுற்றி ஓடுறேனா, இல்லை நான் விழுந்து விழுந்து ஓடுறேனா, என் பாதையில் என்னுடைய பாதங்கள், என்னுடைய காலடிகள், என்னுடைய ஸ்டெப்ஸு எப்படி இருக்குதுங்கிறத ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யணும், பார்க்கணும். நம்முடைய நிலைமை என்ன தெரியுமா, நம்ம ஒரு பாதையில் போய்கொண்டே இருப்போம், போயிட்டே இருப்போம். கொஞ்ச நாள் ஆன உடனே ஒரு எண்டிங்கில் வந்து நிற்போம். நின்றுட்டு நம்ம என்ன யோசிப்போம்னா, ஐயையோ நம்ம வர வேண்டிய இடம் இது இல்லையே, நான் விரும்பின வாழ்க்கை இது இல்லையே, நான் விரும்பின இடம் இது இல்லையே, நான் விரும்பின ஆசீர்வாதம் இது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எங்க வந்து யோசிப்போம், அந்த பாதையினுடைய எண்டில் வந்து நின்று யோசிப்போம். அப்போ தொடங்கும் போது யோசிக்கிறது, அப்புறம் முடிக்கும் போது யோசிக்கிறது. ஆனால் என்ன பிரச்சனைனா, இடைப்பட்ட பாதையில் நான் எப்படி ஓடினேன், என் ஓட்டம் எப்படி இருந்துச்சு, இந்த நான் விரும்பாத காரியத்துக்குள்ளே வருவதற்கு என்ன காரணம், ஏன் என் வாழ்க்கையில் நான் எனக்குன்னு வச்சிருந்த ஆசீர்வாதத்தை நோக்கி போக முடியல, என் பாதை சரியானதாங்கிறத ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ணணும், யோசிக்கணும். ஸோ இந்த வருஷம் நம்ம நுழைஞ்சிருக்கிறோம். இந்த வருஷம் நம்ம செய்ய வேண்டியது முதல் காரியம் என்ன தெரியுமா, கடந்த வருடத்தில் என் பாதை, என் ஓட்டம் எப்படி இருந்துச்சு, இந்த வருஷம் எப்படி இருக்க போகிறது. நான் கடந்த வருஷத்தை மாதிரியே ஓட போறேனா, இல்லை இந்த வருஷம் கடந்த வருஷத்தை விட அதிகமாக ஓட போறேனா. இதை எப்போ கண்டுபிடிக்க முடியும்னா, நான் எப்படி ஓடுனேன்னு தெரிஞ்சாதான் இந்த ஆண்டு என் ஓட்டத்தை என்ன பண்ண முடியும், சரி செய்ய முடியும். என் ஓட்டம் எப்படி ஓடுனே தெரியல, 2024 எப்படியோ முடித்தேன் அப்படின்னு நம்ம யோசித்தோன்னா 2025 எப்படியோ முடிச்சேன்னு தான் சொல்ல முடியும். அப்போ இன்னைக்கு இந்த வருஷத்துக்குள்ள நுழைஞ்சிருக்கிறோம். இன்னைக்கு எத்தனாவது தேதி, 5வது தேதி. இல்லை, கிட்டத்தட்ட 4 நாள் முடிஞ்சிடுச்சு, 5வது நாளில் வந்திருக்கிறோம். நீங்கள் உங்கள் பாதையை யோசிங்க, உங்கள் ஓட்டத்தை நீங்கள் யோசிங்க. என் பாதை எப்படி இருந்துச்சு, என் ஓட்டம் எப்படி இருந்துச்சு, நான் எப்படி ஓடுனேன் என்பது ரொம்ப 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 முக்கியம்.
ஆமென். ஸோ நம்ம அந்த ஓட்டத்தை குறித்து தான் இன்னைக்கு கொஞ்சம் நம்ம தியானிக்க போகிறோம். இந்த வசனம் ஆரம்பிக்குது, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் முதல் வசனம் ஆரம்பிக்குது. ஆகையால். ஆகையால் என்ன அர்த்தம்னா, இதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் என்ன பண்ணியிருக்கிறாரு, சொல்லியிருக்கிறார். என்ன சொன்னாரு? அடுத்த வார்த்தை சொல்றாரு, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க. ஆகையால் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நிறைய சாட்சிகளை பவுல் எழுதுகிறார். ஆதாம்ல இருந்து, நோவால இருந்து, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, மோசே அப்படின்னு ஆரம்பிச்சு ஒவ்வொரு வீரர்களையும், ஒவ்வொரு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற மனுஷர்களையும் எழுதி, இவங்க இப்படி ஓடினாங்க, இவங்க இப்படி ஜெயிச்சாங்க, இவங்களுக்கு இந்த பிரச்சனை வந்துச்சு, இவங்க இப்படி மேற்கொண்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்ட்டை போட்டுட்டு அவர் எழுதுறாரு. ஆகையால் இவங்கெல்லாம் ஓடி முடிச்சிருக்கிறாங்க, ஆகையால் இவர்கள் எல்லாரும் இருக்கிறபடியே இப்ப நீ என்ன பண்ணணும்னா ஓட வேண்டும். திரளான சாட்சிகள் உன்னை சூழ்ந்து இருக்கிறாங்க, பாரமான யாவற்றையும் பாவத்தையும் தள்ளிவிட்டு என்ன பண்ணுனா உன் ஓட்டத்துல நீ ஓடு அப்படிங்கிற காரியத்தை தான் இங்க சொல்ல வராங்க. நல்ல கவனிங்க. முதல்ல ஒரு காரியத்தை தெளிவா சொல்றேன். உங்கள் ஓட்டத்தை பரலோகம் கவனிக்கிறது. உங்கள் ஓட்டத்தை தேவன் கவனிக்கிறார். உங்கள் ஓட்டத்தை மேகம் போன்ற திரளான சாட்சிகள் கவனிக்கிறாங்க. உங்க ஓட்டத்தை பிசாசும் கவனிக்கிறான். எல்லாரும் ஓட்டத்தை கவனிக்கிறாங்க, ஆனா ஒருத்தர் மட்டும் ஓட்டத்தை கவனிக்கிறது இல்லை. யாரு? நாம தான். நம்ம ஓடுறதை எல்லாரும் நின்று பார்க்கறாங்க, ஆனா நாம ஓடுறது நமக்கு என்ன செய்ய மாட்டேங்குது. நான் ஓடுறேனா, நடக்கிறேனா, உட்கார்ந்து இருக்கிறேனா, இல்ல தூங்குறேனாங்கிறது நமக்கு என்ன செய்யல, தெரியல. ஆனா இந்த உலகத்தில் இருக்கிற சகலமும் நம்முடைய ஓட்டத்தை பார்த்து கொண்டு இருக்கிறது. ஆமென். நான் கடந்த வெள்ளிக்கிழமை சொல்லிட்டு இருந்தேன், நமக்கு பைபிளில் பிடிச்ச கேரக்டர் நிறைய இருப்பாங்க இல்லையா. இப்போ யாரெல்லாம் கேட்டால் யோசேப்பு சொல்லுவாங்க, தாவீதுன்னு சொல்லுவாங்க. நான் யோசேப்பை போல வாழ போகிறேன், தாவீதை போல வாழ போகிறேன், சாமுவேலை போல வாழ போகிறேன், நிறைய தாவீதுன்னு சொல்லிட்டு நிறைய சொல்லுவோம், லிஸ்ட் போடுவோம். இப்போ நமக்கு பிடிச்ச நபர்கள் எல்லாரும் எதை கவனிக்கிறாங்க? தாவீது எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா என் ஓட்டத்தை யார் கவனிக்கிறா? தாவீது கவனிக்கிறார். இவன் எப்போ பார்த்தாலும் யார் பேரை சொல்லிட்டே திரியிறான், என் பேரையே சொல்லிட்டு திரிகிறான். சரி, இவன் எப்படி ஓடுறான்னு பார்க்கலான்னு சொல்லி எட்டி பார்த்தா இவர் ஐயா எப்படி ஓடிட்டு இருப்பாரு? தாவீதுன்னு சொல்லிட்டு சவுல மாதிரி ஓடிட்டு இருப்பாரு இல்ல. தாவீதுங்கிற எனக்கு ரொம்ப தாவீதை பிடிக்கும் பிரதர். தாவீது என்ன பண்ணுவாரு? நல்லா துதிப்பார். நம்மால் என்ன பண்ணுவாரு? நல்லா தூங்குவாரு. இவர் எப்பவும் வசனத்தை தியானிச்சு சொல்லுவார். இரவும் பகலும் வசனமே என்னுடைய தியானம் பார். இவருடைய ஓட்டம் எப்படி இருக்கும்? 2 வசனத்தை வாசிப்பாரு, மூடி வச்சுட்டு ஓடிட்டு இருப்பார். பரலோகம் நம்ம ஓடுகிறதை கவனிக்கிறது. நம்ம எப்படி ஓடுகிறோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் எனக்கு தாவீதை போல பிடிக்கும்னா நான் தாவீதை விட அதிகமா ஓடணும். எனக்கு சவுலை ரொம்ப பிடிக்கும், இல்ல சாமுவேலை ரொம்ப பிடிக்கும்னா சாமுவேலை விட ரொம்ப ஓடணும். ஏன் தெரியுமா? தாவீது, சாமுவேல் எல்லாம் வாழ்ந்தது நியாயப்பிரமாண காலம், நாம வாழ்கிறது கிருபையின் காலம். நியாயப்பிரமாண காலத்துல அவங்க அவ்வளவு ஓடி அவங்கள நம்ம பிடிச்சிருக்குன்னா, இன்னைக்கு கிருபையின் காலத்துல இருக்கிற நாம அவங்கள விட அதிகமா என்ன செய்யணும்? ஓடணும். இப்ப தாவீது நினைப்பாரு, நான் நியாயப்பிரமாண காலத்திலே ஓடுனேன், இவனுக்கு இருக்கிறது என்ன காலம்? கிருபையின் காலம். அதனால இவன் இன்னும் வேகம் என்ன பண்ண முடியும்? ஓட முடியும், இன்னும் நேர்த்தியா ஓட முடியும். ஆனா நம்ம ஆட்கள் எப்படி ஓடுறோம்? உங்கள் ஓட்டத்தை திரளான சாட்சிகள் கவனிக்கிறது. அதுல ஆண்டவரும் கவனிக்கிறார், சத்துருவும் கவனிக்கிறார். நிறைய பேர் என் பாதை யாரும் கவனிக்கல, நான் ஓடுறது யாருக்கும் தெரியாது. இல்ல, வேதாகமம் உங்களை கவனிக்கிறது, வசனம் உங்களை கவனிக்குது. ஒரு வசனம் சொல்லுது, யோசேப்பை கர்த்தருடைய வசனம் என்ன பண்ணிச்சான்? புடமிட்டதாம். வார்த்தை யோசேப்பை நடத்திச்சு, வார்த்தை யோசேப்பை கொண்டு போச்சு. அப்போ வார்த்தை யோசேப்பு என்ன பண்ணிட்டே இருக்குது? கவனிச்சுக்கிட்டே இருக்குது. இந்த வேதம் உங்களை கவனிக்குது. நிறைய நேரங்களில் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம், நான் தான் வேதத்தை படிச்சுட்டு இருக்கிறேன். இல்ல, வேதம் உங்களை வாட்ச் பண்ணுது. அதனாலதான் சில டைம்ல நம்ம உட்கார்ந்து ஆண்டவரே எனக்கு வார்த்தையை கொடுங்கன்னு சொன்ன உடனே நமக்கு தேவையான வார்த்தை டகான்னு என்ன செய்யுது? வந்து நிக்குது. ஏன்னா தேவனுடைய வார்த்தைக்கு தெரியும் இவன் இந்த சூழ்நிலை இருக்கிறான், இவனுக்கு இந்த வார்த்தை என்ன செய்யணும்? கொடுக்கணும்னு சொல்லி வசனம் உங்களை கவனிக்குது.
எல்லாரும் நம்மளை கவனிச்சிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஓடுகிறது எப்படி? நீங்களும் நானும் ஒரு வெற்றி உள்ள ஓட்டத்தை நீங்களாம் நினைச்சே வேண்டும், ஓட வேண்டும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. நம்முடைய ஓட்டத்தில் ஒரு நாளும் சோர்ந்து போயிடாதீங்க. நிறைய கோல்ஸ் வச்சிருப்பீங்க, நிறைய தீர்மானங்கள் எடுத்திருப்பீங்கல்ல. கர்த்தருக்குள்ள நான் ஜெபிக்கணும், நான் வேதத்தை வாசிக்கணும், நிறைய தீர்மானங்கள் இருக்கும். நான் ஒரு 3 ஓட்டத்தை உங்களுக்கு நான் சொல்றேன், ஸ்பெஷலாக 3 ஓட்டம். அது நீங்க நிறைய ஆவிக்குரிய காரியம் தான். முதலாவது, தேவனோடு உள்ள உறவு. தேவனோடு உள்ள உறவுல உங்களுக்கு ஒரு பாதையை நியமிங்க. தேவனோடு உள்ள உறவுல நீங்க ஓடுங்க. 2வது, வசனத்தோடு, தேவனுடைய வார்த்தையோடு உள்ள உறவு. இந்த வார்த்தையில ஓடுங்க. இந்த வார்த்தைக்கு நேரம் உங்க பாதையை நீங்க போடுங்க, அதுக்கு நேரம் உங்க ஓட்டம் ஓடட்டும். 3வது, பரலோக ராஜ்யத்தோடு உறவு, அதாவது ஊழியம். தேவனுக்காக ஊழியம் செய்கிறதுல உங்க பாதையை நியமிங்க. இந்த வருஷம் ஆண்டவரே, கடந்த வருஷத்தை விட தேவனோடு உள்ள உறவுல இன்னும் நான் வேகமா ஓட போறேன். இன்னும் நான் தேவனுடைய வார்த்தையில நான் இன்னும் வேகமா ஓட போறேன். பரலோக ராஜ்யத்தினுடைய வேலையில இன்னும் நான் வேகமா ஓட போறேன். கடந்த வருடம் தேவனோடு உள்ள உறவுல நான் எதிலெல்லாம் நான் சிக்கி இருக்கிறேன், என்னால தேவனோடு கூட உறவு கொள்ள முடியாதபடி என்னென்ன காரியங்கள் என்னை தடுத்துச்சு, என் ஓட்டத்தை தடுத்துச்சு, நான் எப்படி ஓடுனேன், அதை அலசி பார்த்துட்டு இப்ப நீங்க தீர்மானம் எடுக்கணும். இந்த ஆண்டு அவை எல்லாவற்றையும் உதறி தள்ளிட்டு நான் என் தேவனை நோக்கி, என் ஆண்டவரை நோக்கி, பேதுருவை போல கடல் புயல் இருந்தாலும் கடல் கொந்தளிச்சாலும் என் தேவனை நோக்கி போவேன்னு சொல்லி நீங்க எழும்பி என்ன செய்யணும்? ஓடணும். சில பேருடைய பாதை கடல்ல அமைக்கப்பட்டிருக்கும். எதுல தான் அமைக்கப்பட்டிருக்கும்? கடல்ல தான். கடல் எப்படி இருக்கும்? சமமாவா இருக்கும்? இல்ல, விட்டோம் மூழ்கிடுவோம். ஒரு பக்கம் கடல் கொந்தளிப்பு இருக்கும், ஒரு பக்கம் புயல் காற்று இருக்கும். இப்படிப்பட்ட பாதை, இப்படிப்பட்ட இடத்துல தான் உங்களுக்கான பாதை நியமிக்கப்பட்டிருக்கலாம். ஆனா தைரியமா போங்க. யாரை நோக்கி? தேவனை நோக்கி. நீங்க அவரை நோக்கி போகும்பொழுது எதுவும் நம்மளை என்ன பண்ணாது? சேதப்படுத்தாது. சோ இந்த ஆண்டு உங்க ஓட்டம் யாரோட இருக்கட்டும்? தேவனோடு. 2வது என்ன? வார்த்தையோடு. தேவனுடைய வார்த்தையை அதிகமா வாசிங்க. அதுக்கு நேரம் ஓடுங்க. நல்ல தியானம் பண்ணுங்க, அதுக்கு நேரம் ஓடுங்க. நல்ல எழுதுங்க, நல்ல மெடிடேஷன் பண்ணுங்க, நல்ல அறிக்கை செய்யுங்க, அதுக்கு நேரம் உங்க ஓட்டம் இருக்கட்டும். நம்ம ஓட்டம்லாம் எதுக்கு நேரம் இருக்குன்னா, வேலை, குடும்பம், அப்புறம் பணம், பொருளாதாரம், அதை வாங்குறது, இது வாங்குறது, அங்க போறது. இந்த ஓட்டத்தை கொஞ்சம் குறைச்சிட்டு எதுக்கு நேரம் ஓட ஆரம்பிக்கணும்? தேவனுடைய வார்த்தைக்கு நேராய். ஆமென். கொஞ்சம் யோசித்து பாருங்க, என் வாழ்க்கையில நான் அதிகமா ஓடின காரியங்கள் எல்லாம் என்ன, அதையெல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டு தேவனுடைய வார்த்தைக்கும் தேவனோட உள்ள உறவுக்கும். 3வது என்ன சொன்னேன்? பரலோக ராஜ்யம், தேவனுடைய ஊழியம். நீங்க போற இடத்துல இருக்கிற சபைகள்ல உங்களுக்கு கர்த்தர் வச்சிருக்கிற ஊழியம் என்ன, அதுல ஓடுங்க. கடந்த வருஷம் நீங்க எவ்வளவு ஊழியம் பண்ணீங்கன்னு தெரியாது, அதை யோசித்து பாருங்க. போன வருஷம் இந்த ஊழியத்தில் நான் இவ்வளோதான் ஓடிருக்கேன், அப்போ அதை விட இந்த வருஷம் நான் எப்படி ஓடணும்? டபுள் மடங்கு ஓடணும். உங்க ஓட்டத்தை ஓட நியமிங்க. ஊழியத்தில் நான் ஸ்டெப் எடுத்து வைக்கும் போது இதெல்லாம் சோர்ந்து போயிருக்கிறேன், இனி அது வரும்போது நான் நிற்கக்கூடாது, நான் என்ன செய்யணும்? ஓடணும். உங்க ஓட்டத்தை செம்மைப்படுத்துங்க. போன வருஷம் எதிலெல்லாம் உங்க பாதையில பள்ளம் இருந்துச்சோ, மேடு இருந்துச்சோ, அதை இந்த வருஷம் மேடாக்குங்க, சமமாக்குங்க. அந்த பாதையை நோக்கி ஓடிக்கிட்டே இருங்க. ஒரு நாளும் ஸ்டாப் பண்ணாதீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நிறைய பேர் சொல்லுவாங்க, நீ வேகமா ஓடுற, காட்டாத்து வெள்ளம் எப்படித்தான் ஓடும். இப்போ உங்களுக்குள்ள கொஞ்சோல தண்ணி இருக்குன்னு நினச்சிக்கோங்க. கொஞ்சோல தண்ணி இருக்கு, ஒரு குடத்துல தண்ணி இருக்கு. அந்த தண்ணி எவ்வளவுதான் உழுப்புனாலும் மேலே வருமா? சொல்லுங்க, வராது. இன்னொரு அரை குடம் தண்ணி இருக்கு, அரை குடத்தை உழுப்புனா மேலே வருமா? எங்க எவ்வளவுதான் இது பண்ணாலும் என்ன செய்யாது. ஆனா நீங்களும் நானும் பெற்றிருக்கிற தண்ணி தண்ணி அல்ல, அது நதி. வசனம் சொல்லுது, என்னை விசுவாசிக்கிறவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள, ஜீவ தண்ணீர் உள்ள. அப்ப நீங்க யாரு? ஜீவ தண்ணீர் உள்ள நதி. நதி எப்படி ஓடும்? நதி அப்படியே மெதுவா, அப்படியே 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 நோகாம அப்படியே ஓடும். நதி எப்படி ஓடும்? வேகமா ஓடும்.
அந்த அந்த நதிக்கு முன்னாடி எவன் நிற்க முடியாது. நீங்க அப்படிப்பட்ட நதியாய் கர்த்தர் நம்மளை பார்க்கிறாரு. இந்த நதி ஒரு நாளும் ஸ்டாப் ஆகக்கூடாது. இந்த நதி போற இடத்துல எவ்வளவு என்ன கட்டி வச்சாலும், என்ன மேடு இருந்தாலும், என்ன பள்ளம் இருந்தாலும் அதையும் நிரப்பிட்டு அது என்ன செஞ்சுட்டே இருக்கும், ஓடிக்கிட்டே இருக்கும். நீங்க ஓடுகிறது சாதாரண மனுஷனா இல்ல, ஒரு நதியா நீங்க ஓட ஆரம்பிங்க. இந்த வருஷம் உங்க கடந்த வருஷத்தை விட ஓட்டம் எப்படி இருக்கும்னா ஒரு நதியா இருக்கணும். ஆமென். சில பேர் சொல்லுவாங்க நீ ரொம்ப ஓடுற, நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்படின்னா சொல்லுங்க, நான் எப்படி தான் படைக்கப்பட்டிருக்கிறேன், எதுக்கு தான் படைக்கப்பட்டிருக்கிறேன், ஓடுறது தான். ஆமென். எத்தனை பேர் ஓட ரெடியா இருக்கீங்க? இந்த ஆண்டு உங்க ஓட்டத்தை சீர்படுத்துங்கள், உங்க பாதையை சீர்படுத்துங்க. அல்லேலூயா. அப்ப 3 காரியத்துக்கு நேராக நீங்க ஓடணும். எது சொல்லுங்க? என்ன? தேவனோடு உள்ள உறவு. 2வது தேவனுடைய வார்த்தை. 3வது பரலோக ராஜ்யத்தோடு உறவு. இதுக்கு நேரம் உங்க பாதையை நீங்க ஸ்ட்ராங்கா போடுங்க. போட்டு அந்த பாதையில ஓட ஆரம்பிங்க. சிலருடைய பாதை எப்படி இருக்குன்னா மண் ரோடு மாதிரி இருக்கு. எப்படி இருக்கு? மண் ரோடுனா எப்பவாச்சும் ஒருக்கா போறதுக்கு தான் என்ன ரோடு இருக்கும், ஆமாவா இல்லையா? ஆனா தார் ரோடுங்கிறது எதுக்கு போடுவாங்க? அடிக்கடி பயன்படுத்தினாதான் அங்க என்ன விடும். நான் சொல்றேன், உங்க லைஃப்ல தேவனோடு உள்ள உறவுல இருக்கிற பாதை வெறும் மண் ரோடா இருக்கா இல்ல தார் ரோடா இருக்கா? மண் ரோடு எங்கெல்லாம் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. எங்க பார்க்க முடியும்னா ஏதாச்சும் ஒரு கிராமத்துல ஏதாச்சும் ஒரு ஓரத்துல போட்டிருப்பான், இல்ல மண்ணா இருக்கும், அது காட்டுக்குள்ள இருக்கும். எப்பவாச்சும் போயிட்டு வர்றது. அப்ப எப்பவாச்சும் போயிட்டு வர்றதுக்காக கர்த்தர் உங்களுக்கு ஓட்டத்தை கொடுத்திருக்கிறாரா, இல்ல எப்பவுமே போகிற மாதிரி உங்க பாதையை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரா? நீங்க தான் டிசைட் பண்ணணும். ஆமென். ஸோ இந்த 3 காரியங்களுக்கு நேராய் உங்க ஓட்டத்தை நியமிங்க. நல்லா கவனிங்க. இப்போ நீங்க ஓட்டத்தை நியமிக்கும் போது ஒரு கேள்வி கேட்கலாம். பிரதர், கடந்த வருடத்தில் நான் ஓடும்போது நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு பிரதர், அதனால நான் சோர்ந்து போனேன். அப்போ இந்த ஆண்டு என்னுடைய ஓட்டம் ஓடுகிறேன், சரி நல்லா நியமிச்சு ஓடுறேன், தேவனுடைய உறவுக்கு நேராக ஓடுறேன், ஆனால் என் ஓட்டத்தில் பிரச்சனையே வராதா அப்படின்னு ஒரு கேள்வி. நான் சொல்றேன், நிச்சயமா உங்க ஓட்டத்தில் பிரச்சனைகள் வரும். கிறிஸ்தவ ஓட்டமே என்ன ஓட்டம் தான் சொல்லுங்க? பிரச்சனையான என்ன பிரதர், நியூ இயர் மெசேஜ் கேட்டா இப்படியா சொல்றது? சொல்றேன், நீங்க கர்த்தருக்கு நேராக உங்க ஓட்டத்தை நியமிச்சீங்கன்னா நிச்சயமா என்ன வரும்? உங்க ஓட்டம் சரியா இருந்துச்சுன்னா போராட்டம் நிச்சயமா வரும். இந்த 3 வசனத்திலிருந்தும் சில பிரச்சனைகளை உங்களுக்கு சொல்லி காமிக்க விரும்புறேன். நீங்க ஓடுற ஓட்டத்தில் என்ன பிரச்சனை வரும், ஆனா என்ன பிரச்சனை வந்தாலும் உங்க ஓட்டத்தில் நீங்க என்ன செய்யக்கூடாது, நிற்க கூடாது. ஏன்? உங்களை யாரெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறா? பரலோகம் பார்க்குது, தேவனுடைய வார்த்தை பார்க்குது, இயேசு பார்க்குறாரு, பிசாசும் பார்த்துட்டு இருக்கிறான். ஆமென். ஸோ உங்க ஓட்டத்தை நீங்க கவனமா ஓடணும். என்னென்ன பிரச்சனைகள் உங்க ஓட்டத்தில் வரும்? முதல் வசனத்தை பாருங்க. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும். அப்ப என்ன வரும் உங்க ஓட்டத்தில்? என்ன வரும்? பாரம். குடும்பத்தை குறிச்ச பாரம், பிள்ளைகளை குறிச்ச பாரம், ஊழியத்தை குறிச்ச பாரம், பொருளாதாரத்தை குறிச்ச பாரம், சரீரத்தை குறிச்ச பாரம், எந்தெந்த பாரங்கள் அந்த உலகத்தில் உண்டோ வசனம் சொல்லுது பாரமான யாவற்றையும். அப்போ ஒரு பாரம் கிடையாது, நிறைய பாரங்கள் உங்களுக்கு வரும். நீங்க தேவனுக்கு நேராக ஓடும்போது உங்களுக்கு வருகிற பிரச்சனை என்னன்னா, உங்க ஓட்டத்தை தடுக்கிறதுக்கு வருகிற பிரச்சனை என்னன்னா பாரம். உங்க இருதயம் முழுவதும் எதால நிறைஞ்சிருக்கும் சொல்லுங்க? பாரம் நிறைஞ்சிருந்தா அடுத்தது நம்மளால ஓட முடியுமா? ஓட முடியாது இல்ல? இருதயத்துல கவலைகள், பாரங்கள் நம்மளை சூழ்ந்து இருந்துச்சுன்னா நம்மளால என்ன பண்ண முடியாது? அடுத்த செகண்ட் ஓட முடியாது. உங்க ஓட்டத்துல பாரங்கள் வரும். 2வது என்ன பிரச்சனை வரும்? நம்மை சுற்றி நெருங்க நிற்கிற பாவம். செகண்ட் ஒன், நம்முடைய ஓட்டத்துல நம்ம ஓடக்கூடாதபடி நம்மளை தடை செய்கிறது என்னன்னா பாவம். பாவம் எப்படி நிக்குதான்? அழகா எழுதுறாரு, நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற அப்படின்னா போட்டிருக்கு. அப்படி என்ன அர்த்தம்னா, நம்ம எங்கிட்டும் விலகாதபடி, எங்கிட்டும் தப்பி போகக்கூடாதபடி, எங்கிட்டும் வழி உண்டான்னு சொல்லி தப்பி போகக்கூடாதபடி நம்மை சுற்றிலும் நம்மளை நெருக்கி என்ன நிற்குமா? பாவம். நீங்க ஓடுற ஓட்டத்தில்
தேவனை நோக்கி ஓடும்போது நீங்க ஓடக்கூடாதபடி பாவங்கள் உங்களை சூழ்ந்து நிற்கும். ஏன்னா அந்த உலகம் யாருக்குள்ள இருக்கு? பாவத்தினால் நிறைஞ்சிருக்கு. நீங்க நினைக்கலாம், நான் ஓடுற ஓட்டத்துல எந்த பிரச்சனையுமே வரக்கூடாது. உங்களை சுத்தி உங்க பக்கத்துல வந்து நிற்கும். என்னது? பாவம். நைஸா கூப்பிடும். நீதிமொழிகள் நிறைய வாசித்து பாருங்க. இனிய சொற்களால் உங்களை கூப்பிடும். அப்படியே பைபிள் படிச்சுக்கிட்டே இருப்பீங்க. பைபிள் படிக்கும் போதே செல்போன்ல ஏதாச்சும் ஒன்று மெசேஜஸ் வரும். அப்படியே ஓப்பன் பண்ணுவோம். அப்படியே மெதுவா 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 எங்க போயிடும்? அவர் கொஞ்ச நேரம் திரும்பி பார்க்கறதுக்குள்ள டைமு காணாமல் போயிடும். இஷ்டத்துக்கு கண்டது கலையை என்ன பண்ணியிருந்திருப்போம்? பார்த்துருந்துருப்போம். நம்ம கண்களை பிசாசு பாவத்துக்கு நேராக திருப்புவான். நம்ம செவிகளை பாவத்துக்கு நேராக திருப்புவான். ஊழியம் பண்ணணும்னு அன்னைக்கு தான் டிசைட் பண்ணி இந்த ஊழியத்துக்கு நேராக ஓட ரெடியாக இருப்போம். அவன் சொல்லுவான், இல்லை இங்கே இன்னொரு வேலை இருக்கு வர்றியான்பான். நம்ம ஓட்டத்தில் நம்ம ஓடக்கூடாதபடி நம்ம சுற்றி எது வரும்? பாவங்கள் வரும். என்ன செய்ய போகிறோம்? கடந்த வருஷம் பாவம் வந்துச்சா பிரதர்? வந்துச்சு. போன வருஷம் பாரங்கள் வந்துச்சா பிரதர்? வந்துச்சு. என்ன பண்ணோம்? அதே பாரங்கள் அதே பாவங்கள் மறுபடியும் இந்த ஆண்டு உங்களை தொடும்போது என்ன பண்ண போறீங்க? அதை தான் நம்ம தீர்மானிக்கணும். கடந்த முறை இது வந்தப்போ நான் சோர்ந்து விழுந்தேன். ஆனா மறுபடியும் அதே பாரம் வந்துச்சு, நான் விழுந்து போறதில்லை. நான் எழும்பி என்ன பண்ண போறேன்? ஓட போறேன். அப்ப முதல்ல பாரங்கள் வரும், ரெண்டாவது பாவங்கள் வரும், மூணாவது விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும். அப்ப என்ன பிரச்சனை தெரியுமா? விசுவாச குறைவும் வரும். ஆண்டவர் சொன்னது நடக்கலையே, என் வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கலையேங்கிற விசுவாச குறைவு வரும். அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில விசுவாச குறைவு வந்திருக்கு. எனக்கு வரவே இல்லைங்கிறவங்க மட்டும் கையை தூங்க பார்க்கலாம். ஒருவரும் இல்லை. அப்ப எல்லாருக்குமே என்ன இருக்கு? அப்ப உங்க ஓடுற ஓட்டத்துல நீ ஓடுறது சரிதானா? நீ ஓடுற பாதை கரெக்டா இருக்கா? நீ ஓடுறது இல்லைன்னா வேற ட்ராக்ல நிறைய நேரங்கள்ல நம்ம ஓட்டத்திலேயே பிசாசு சந்தேகத்தை கொண்டு வருவான். விசுவாச குறைவு உங்க ஓட்டத்துல வரும். நாலாவது என்ன வரும்? அதே வசனத்துல 2வது வசனத்துக்கு வாங்க. அவர் தமக்கு முன் வைத்திருக்கிற, அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை இருக்கு, ஓட்டத்துல பொறுமையோட. அப்ப என்ன பிரச்சனை வரும்? ஓட்டத்துல ஓடும்போது பொறுமையை இழக்கிற நிலை வரும். இல்ல, நல்ல நிதானமா ஓடிட்டு இருப்போம். ஒரு பிரச்சனை வரும், ஒரு சூழ்நிலை வரும். சூழ்நிலை வந்தோன்னா நம்மை நாமே இழந்து போகிற நிலை. நம்முடைய ஸ்தானத்தை, நம்முடைய நிலையை நாம் நினைச்சிருப்போம். அன்பா இருக்கணும், இல்ல கோபப்படக்கூடாது, இல்லைன்னா எதிர்த்து பேசக்கூடாதுன்னு நினைச்சிருப்போம். அவ்வளவு கட்டுப்பாடோட போய்கிட்டு இருப்போம். ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலை போய் கொண்டிருக்கிற நேரத்தில் கூட நம்முடைய பொறுமையை இழந்து போக வைக்கிற சூழ்நிலைகள் வரும். பொறுமையை இழந்தோம்னா ஓட்டத்தில் என்ன பண்ண முடியாது தொடர்ந்து. அப்ப பொறுமையை இழந்து போகிற சூழ்நிலை. என்ன சொன்னேன்? பாரம். 2வது என்ன? பாவம். 3வது என்ன? விசுவாச குறைவு. 4வது என்ன? பொறுமையை இழந்து போறோம். இது நடக்குதா நடக்கலையா? இல்ல, வேலை போற ஸ்தலத்துல இருந்து நம்ம நல்லா ஃப்ரெஷ் ஆகி வீட்டுக்கு போயிட்டு, இல்லைன்னா இங்க போயிட்டு இப்படி நல்லா இருக்கணும்னு வருவோம். வந்தோன்னு என்ன நினைக்கிறீங்க? என்னைக்கு நினைச்சோமோ அன்னைக்கு தான் பிரச்சனையே உண்டாகும். இல்ல, அன்னைக்கு தான் நம்முடைய பொறுமைக்கு சோதனை வரும். பொறுமையை இழந்து போகிற நிலை வரும் ஓட்டத்துல. அடுத்தது 2வது வசனத்துல, அவர் தமக்கு முன் வைத்திருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல். அப்ப என்ன வரும் அடுத்தது? நீங்க ஓட்டத்துல ஓடும்போது, கர்த்தருக்காய் ஓடும்போது, வசனத்துக்காய் ஓடும்போது, தேவ ராஜ்யத்துக்காய் ஓடும்போது அடுத்தது என்ன வரும்னா அவமானம் வரும். இல்லாத சொல்லுவாங்க, வீண் பழி போடுவாங்க, நம்ம மேல குற்றம் சுமத்தப்படுவோம், நம்ம அவமானப்படுத்தப்படுற சூழ்நிலை வரும். அப்படி வரும்போது நம்ம ஓட்டம் என்னவாகும்? ஆமென். அடுத்தது பாருங்க, நான் வேகமா போறேன், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அடுத்தது சிலுவையை சகித்து. என்னதான் சகித்து? சிலுவையை சகித்தோம்னா, சிலுவை என்பது பாடுகள். இப்ப என்ன வருதுன்னா அடுத்தது உங்க வாழ்க்கையில பாடுகள், வேதனைகள் வருது, கஷ்டங்கள் வருது. அது உங்க மனதளவில் இருக்கலாம், இருதயத்தில் இருக்கலாம், சரீர அளவில் இருக்கலாம். பாடுகளும் வேதனைகளும் உங்க நீங்க யோசிக்காத காரியங்கள் என்ன செய்யலாம்? நடக்கலாம். பாடுகளும் வேதனைகளும் வரும்போது நம்ம ஓட்டம் என்னவாகும்? அடுத்தது என்ன? சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரத்தில் வீற்றிருக்கிற ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய்.
இளைப்பு அப்படின்னா பலன் இழந்த நிலை. பலனை இல்லாத சில நேரங்களை பார்த்தீங்கன்னா நம்மளை அறியாமலே நம்ம பலனை இழந்து போய் காணப்படும். பார்த்துறீங்களா? நம்ம ஓடி நம்ம செஞ்ச அந்த காரியத்தை செஞ்சு சில காரியங்கள் நடக்காததுனால காத்து நம்ம என்ன ஆயிடுவோம்? பலனை இழந்து ஒண்ணுமே இல்லாதது போல அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு நினைக்கிற ஒரு இளைப்புள்ள நிலை இதுவும் வரும். அடுத்தது உங்கள் ஆத்துமாக்களில் சோர்வு. அடுத்தது என்னது? சோர்ந்து போகிற நிலைமை. சின்ன சின்ன காரியங்களும் என்ன ஆயிடுவோம்? சோர்ந்து போய் படுத்துக்கிறது. அடுத்தது தமக்கு விரோதமாய் பாவிகளால். அப்புறம் என்ன அர்த்தம்னா, நமக்கு விரோதமாய் யார் எழும்புவா? பாவிகள் எழும்புவார்கள். உங்க ஓட்டத்துல ஓடும்போது உங்களுக்கு விரோதமாய் சத்துருக்கள் எழும்புவார்கள். அடுத்து சொல்லப்படுது அவர்களால் செய்யப்பட்ட விபரீதங்கள். விபரீதம்னா என்ன? நீங்க எதிர்பாராத நேரத்துல நடக்கிறது. ஆக்சிடென்ட் மாதிரி நடக்கும், விரும்பாத காரியங்கள் நடக்கும், நீங்க எதிர்பார்க்காத விஷயங்கள் உங்களை வேதனைப்படுத்தும்படி நடக்கும். இத்தனை காரியங்களும் நம்ம ஓட்டத்துல நடக்கும். உங்க ஓட்டத்துல என்ன பண்ண போறீங்க? இந்த பாரங்கள் போன வருஷம் வந்துச்சா? வந்துச்சு. பாவம் வந்துச்சா? வந்துச்சு. அடுத்தது என்ன வந்துச்சு? விசுவாச குறை வந்துச்சா? வந்துச்சு. அடுத்தது என்ன வந்துச்சு? பொறுமையை இழந்து போகிற நிலை வந்துச்சா? வந்துச்சு. அடுத்தது அவமானங்கள் வந்துச்சா? வந்துச்சு. அடுத்தது பாடுகள் வேதனைகள் வந்துச்சா? வந்துச்சு. அடுத்தது என்னது? இளைப்புள்ள நிலை, பலன் இழந்த நிலை வந்துச்சா? வந்துச்சு. சோர்வு வந்துச்சா? வந்துச்சு. சத்துருக்கள் எதிரிகள் பகைவர்கள் பெருகினாங்களா? இருந்துச்சு. அடுத்தது என்ன? நாம விரும்பாத நினைக்காத காரியங்கள் நடந்துச்சா? சொல்லுங்க. நடந்துச்சு. இவை எல்லாமே போன வருஷம் நம்ம ஓட்டத்துல இருந்துச்சு. என்ன பண்ணோம்? இவையெல்லாம் வரும்போது என்ன பண்ணோம்? தெரியல பிரதர். கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, இந்த வருஷமும் உன் ஓட்டத்தில் அவ வந்தா நீ என்ன பண்ண போற? நீ என்ன பண்ண போற? பாரங்கள் பாவங்கள் நெருங்கி நிற்கும் போது நீ என்ன பண்ண போற? உன் ஓட்டத்தை வெற்றியா ஓட போறியா இல்லை விழ போறியா? நீங்க நினைக்கலாம், பிரதர் நம்ம இதுல விழுந்து போக மாட்டோம் பிரதர், பாரம் வந்தா என்ன பிரதர் பண்ண? பாரம் நிச்சயமா வரும், வராதுன்னு சொல்லலை. பலவீனங்கள் வரும், வரலன்னு சொல்ல. சோர்வு வரும், வரலன்னு சொல்லல. ஆனா சொல்றேன், அதுல இருந்துராதீங்க, அதுல விழுந்துராதீங்க. ஆமென். நீங்க ஒருவேளை ஓட்டத்துல ஓடும்போது நல்ல கவனிங்க, ரெண்டு காரியம் நடக்கும். நீங்க இவ்வளவு பாடுகிறீங்க, நீங்க நேரம் உங்க ஓட்டத்துல அழகா ஓடிட்டே இருக்கிறீங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஓடிட்டே இருக்கிறீங்க. ஒரு பக்கம் இயேசு நிற்கிறாரு, ஒரு பக்கம் பிசாசு நிற்கிறான். இயேசு என்ன சொல்லுவார் தெரியுமா? என் புள்ள நல்லா ஓடுவான். பிசாசு என்ன சொல்லுவான்? இல்ல, இப்ப பாவத்துல அவன் என்ன பண்ண போறான்? விழ போறான். இந்த பாடம் இருதயத்துல வந்துச்சுல, விழ போறான். அவன் வாழ்க்கை சோர்வை கொடுத்து நான் விழ பண்ண போறேன். அவன் எழுந்திருக்கவே மாட்டான். பாருங்க, போன வருஷம் ஒரு வாரம் அதுலயே கடந்தான், இந்த வருஷம் 2 வாரம் கடக்க போறான். போன வருஷம் இந்த பிரச்சனையை கொடுத்ததுனால ஊழியத்துக்கே போகாம வீட்டில் உட்காந்துட்டான். வீட்டில் உட்காந்து நல்ல டிவி பார்த்துட்டு இருந்தான். நான் இந்த ட்ரிப்பு எல்லா ஊழியத்தையுமே கட் பண்ண போறேன். ஆமென். ஆனா இயேசு என்ன சொல்லுவாரு? இல்ல, என் பிள்ளை போன ட்ரிப் மாதிரி வீட்டில் உட்காந்து டிவியெல்லாம் பார்க்க மாட்டான். பிரச்சனை வந்தாலும் எழும்பி ஊழியத்துக்கு என்ன செய்வான்? என்ன பண்ணுவோம்? இப்போ யாருடையது நடக்க போகுது? பிசாசு சொல்றது நடக்க போதா, இயேசு சொல்றது நடக்க போதா? தெரியலையே பிரதர். ஆமென். என் வாழ்க்கையில் இயேசு சொன்னது நடக்கணும். யோபுவை குறித்து நடந்துச்சுல்ல, பிசாசு என்ன சொன்னா? இவன் உண்மை மறுதளிக்கானோ பாருன்னு சொல்லி நின்னான். ஆனால் ஆண்டவர் சொன்னாரு, இவன் நினைச்ச மாட்டான் ஒரு நாளும். யோபு நிரூபிச்சாரா? நிரூபிக்கலையா? அவன் விழாமல்ல, சில நேரங்களில் விழுந்தான், ஆனா எழுந்து நின்னான். நான் சொல்றேன், கடந்த ஆண்டு ஒருவேளை நீங்க ஒரு வாரம் கடந்திருக்கலாம், ஆனா இந்த வாரம் அதே ப்ராப்ளம் வரும்போது 2 நாள்ல எழும்பிருங்க. ஆமென். அப்படி விழுந்தும்போது எனக்கு இந்த வசனம் அடிக்கடி வரும். சத்துருவே, மீகா 7:8, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். சொல்லுங்க, நான் விழுந்தாலும்
என் ஓட்டத்தில் பாரங்கள் வந்து என்ன அமுக்குது பிரதர், பிரச்சனைகள் வந்து அமுக்குது, என்னால் ஓட முடியல, நான் விழுகிற மாதிரி இருக்கேன். அந்த டைம்ல தைரியமா சொல்லுங்க, பிசாசை பார்த்து, நான் விழுந்தாலும் எழும்பி ஓடுவேன். நீங்க எழும்பி ஓடணும், அவ்வளவுதான். சோர்வு வராதுன்னு இல்லை, இந்த இத்தனை பிரச்சனைகளும் வரும் உங்க வாழ்க்கையில வந்தாலும் நீங்க விழுந்துராதீங்க. விழுந்த இடத்துல அடுத்த செகண்டே சொல்லுங்க, நான் எழும்பி என்ன செய்வேன். கடந்த வருடத்தை விட இந்த ஆண்டு உங்க ஓட்டம் வேகமா இருக்கட்டும். ஆமென். ஒரு வாரம் விழுந்தீங்கன்னா 2 நாள எழும்புங்க. நீ நிறைய காரியங்களை கட் பண்ணீங்கன்னா கட் பண்ணாம ஓட ட்ரை பண்ணுங்க, முயற்சி பண்ணுங்க. இந்த வருஷத்துல தேவனுக்காக என் ஓட்டத்துல உறுதியா நின்று என்ன செய்ய போறேன், ஓட போறேன். ஆமென். இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரும் பொழுது கடைசியா சொல்லி ஜெபம் பண்ண போறோம். என்ன செய்யறது? இத்தனை பாரங்கள், பாவங்கள், சோர்வுகள் எல்லாம் என் ஓட்டத்துல வருது பிரதர். நீங்க சொன்னது மாதிரி நான் தேவனோடு கூட ஓட விரும்புறேன், வார்த்தையோடு ஓட விரும்புறேன், தேவ ராஜ்யத்தோடு ஓட விரும்புறேன். இவ்வளவு பிரச்சனைகள் எங்க பக்கத்துல வந்து நிக்குது, நான் ஓடக்கூடாது வந்து நிக்குது. நான் இதை மேற்கொள்ள நான் என்ன செய்யணும்? நல்ல கவனி. இதே அதிகாரத்தில் நமக்கு அதோட பதிலையும் கொடுத்திருக்கிறார். முதல்ல பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் என்ன செய்யுங்க, என்ன செய்யுங்க, தள்ளி விடுங்க. சொல்லுங்க. போன வருஷம் என்ன பண்ணோம்? எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டோம், எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கிட்டோம். இந்த வருஷம் என்ன பண்ண போறீங்க? தெரிஞ்சிடுச்சு, இதை நம்ம வாங்கக்கூடாது, இதை என்ன பண்ணணும், தள்ளணும். உங்க வாழ்க்கையில இப்படிப்பட்ட பாரங்கள், பிரச்சனைகள் வரும்போது அதை உங்க வாழ்க்கையில நீங்க ஏற்றுக்கொள்ளாதபடி தள்ளிவிடுங்க. நீங்க இன்னும் எளிதா சொல்ல போனா அதை ஏற்றுக்கொள்ளாதீங்க. அது உங்க வாழ்க்கை அந்த பாரம் வரும். ஏன்னா கடந்த முறை அதே ப்ராப்ளம் தான் வந்திருக்கும், அதே சூழ்நிலை வந்திருக்கும். அதே மாதிரி வரும்போது நீங்க அனலைஸ் பண்ணணும், நல்ல யோசிச்சு பார்க்கணும், போன வருஷம் என்ன நடந்துச்சு, அப்ப அது நடக்கக்கூடாதுன்னா என்ன செய்யணும், அதை தள்ளி விடுறதுக்கு, அதை ஏற்றுக்கொள்ளாமல் அதை என்ன செய்யறது, அதை விட்டு விலகிறதுக்கு நீங்க முயற்சி செய்ய வேண்டும். அப்ப முதல்ல என்ன பண்ணணும்? பாரமான யாவற்றையும் காதலே வாங்காதீங்க. உங்களை டிஸ்டர்ப், உங்களை இருதயத்தை பாரப்படுத்துற மாதிரி நிறைய வரும், நிறைய விஷயங்கள் வரும். அப்படி வரும்போதெல்லாம் இது என்ன பாரப்படுத்துற காரியம், அப்படி என்ன பண்ணிருங்க, காதுகிட்ட தள்ளிருங்க, அதை விட்டு விலகி ஓடுங்க. செய்ய வேண்டியதான், எதிர்த்து நிக்காதீங்க. என்ன பண்ணிடணும், அதை தள்ளிடணும். எனக்கு இது தேவையில்லை, என்னோட இருதயத்துக்கு இது தேவையில்லை, என் வாழ்க்கைக்கு இது தேவையில்லை, இது என் ஓட்டத்தை பாதிக்கும் அப்படின்னு அறிஞ்சு அதை தள்ளி விடுவதற்கு நீங்க முயற்சி செய்ய வேண்டும். ஆண்டவர் வந்து உதவி செய்வாரா? நீங்க தள்ளி விடும்போது அவரும் சேர்ந்து தள்ளுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் விட்டுட்டு வேடிக்கை பார்க்க மாட்டார். இல்ல, சில நேரங்களில் பிள்ளைங்க கீழே விழுந்து எந்திரிக்கிறத நம்ம வேடிக்கை பார்ப்போம், பார்த்துருக்கீங்களா? பிள்ளை விழுந்துடுச்சுன்னா அதுவா எலும்பணும்னு சொல்ல முயற்சி பண்ணுவோம். ஒருவேளை அதுவா முடியலன்னா என்ன பண்ணுவோம், பிடிச்சி தூக்கி விடுவோம். ஆண்டு அதே போலதான். ஆனா நீங்க எலும்புறதுக்கு முயற்சிக்கணும், அதை தள்ளி விடுவதற்கு முயற்சிக்கணும். அப்ப முதல்ல பாரத்தையும் பாவத்தையும் என்ன பண்ணிருங்க, சொல்லுங்க, தள்ளி எடுத்துருங்க. ஆமா. ரெண்டாவது, அடுத்தது என்ன பண்ணும்? விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற. இப்ப என்ன பிரச்சனை? விசுவாச குறைவு. இந்த விசுவாச குறைவுக்கு வரும்போது நீங்க யாரை நோக்கி ஓடணும்னா இயேசுவை நோக்கி ஓடணும். இயேசுவை நோக்கி இன்னொரு காரியம் சொல்ல போனா வார்த்தையை நோக்கி ஓடுங்க. எதை நோக்கி ஓடுங்க? ஏன்னா விசுவாசம் எதனால உண்டாகும்? விசுவாசம் கேள்வினாலே வரும். கேள்வினா என்னது? வசனத்தை கேட்கறதுனால. அப்போ உங்க வாழ்க்கையில விசுவாச குறைவு வருது. ஒரு ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்க முடியல, என் ஓட்டத்தை விசுவாசிக்க முடியலையா? அடுத்த செகண்டே பண்ணுங்க, அந்த வார்த்தையை நோக்கி ஓடுங்க. தேவன் உங்களுக்கு கொடுத்த வார்த்தை, தேவன் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நல்லா வாசிங்க. மறுபடி உட்கார்ந்து தியானம் பண்ணுங்க. நான் சொல்றேன், நீங்க தியானிக்க தியானிக்க வார்த்தையை நோக்கி போக போக உங்க விசுவாசம் வளர ஆரம்பிச்சிடும். ஆமென். அப்ப ரெண்டாவது என்ன பண்ணணும்? வார்த்தையை நோக்கி ஓடணும். என்ன சூழ்நிலை வந்தாலும் வார்த்தைக்கு நேராக ஓடுங்க. மூணாவது நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் எப்படி ஓடுங்க? பொறுமையோடு. இந்த பொறுமைங்கிறது இன்னொரு அர்த்தம் சொல்றேன், கவனமா ஓடுங்க. உங்க ஓட்டத்தில் எப்படி ஓடணும்? கவனம். ஏனோ தானோ ஓடக்கூடாது. இந்த பாதையில் போகும்போது என்ன பிரச்சனைகள் வரும், என்ன சூழ்நிலைகள் வரும். சூழ்நிலைகள் இப்போ நமக்கு தெரியுது, ஒரு முள்ளு கிடக்குது, அந்த முள்ளு மேலே கால் வச்சா நமக்கு என்ன ஆகும்? கொஞ்சம் நம்ம வேணும்னே காலை வச்சா
அப்போ முள் எடுக்கிற பாத்திரத்தை ஒன்று தாண்டணும், இல்லைன்னா மிதிச்சு ஓடணும். ஆமென். ஸோ நீங்களும் நானும் உங்க பாதைகளில் நீங்க கவனமாய் நடப்பதற்கு முயற்சிங்க. இது 3வது. 4வது என்ன செய்யணும்? 2வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அவமானத்தை எண்ணாமல். அப்படி என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு விரோதமாய் வருகிற அவமானங்களை உங்க மைண்ட்லயே கொண்டு போகாதீங்க, மைண்ட்லயே வைக்காதீங்க. சில மனுஷர்களை நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா மைண்ட்லயே வச்சுட்டு இருக்கிறோம். இவங்க இப்படி பேசிட்டாங்க, இவங்க இப்படி சொல்லிட்டாங்க, இவங்க இப்படி என்ன பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அவங்க சொன்ன வார்த்தைகள் சொன்ன நபர்ல எங்க பண்ணிட்டு இருக்கிறோம்? மைண்ட்லயே வச்சுட்டு இருக்கோம். வசனம் சொல்லுது, அவமானத்தை என்ன பண்ணாத, எண்ணாத, சிந்திக்காத. அப்புறம் என்ன அர்த்தம்? மைண்ட்லயே வைக்காத. அவமானங்கள் வரும் பொழுது ஒன்னு யோசிக்கோ, உன் ஓட்டத்தை தடை செய்யறதா இது வருது. அப்ப என்ன பண்ணுது? மைண்டுக்கு கொண்டு போகாம அதை என்ன பண்ணிரு? தள்ளிடு. அப்ப அவமானங்கள் வரும் பொழுது, நிந்தைகள் வரும்போது அதை எங்க கொண்டு போகாதீங்க? அந்த மனுஷர்களை மைண்ட்லயே வைக்காதீங்க. மைண்ட்ல தூக்கி என்ன பண்றீங்க? வெளியே போடுங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? உங்க ஓட்டத்தை வெற்றியா ஓடணும்னா இதெல்லாம் நம்ம செய்யணும். அடுத்தது நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமக்களை சோர்ந்து போகாதபடி தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். யார? உங்க வாழ்க்கையில் பிரச்சனைகளும் பாடுகளும் வரும்போது யாரை நினைச்சுக்கோங்க? இயேசுவை. இயேசுவும் இதே பாடுகள் அனுபவிச்சார், இதே வேதனைகள் அவருக்கு வந்தது. அவர் என்ன செய்தார்? அவருக்கும் விரோதமாய் அவமானம் வந்தது, அவருக்கும் பாரம் வந்துச்சு, அவருக்கும் பாவத்தை கொண்டு வர்ற சூழ்நிலைகள் வருகிறது, எல்லா பிரச்சனைகளும் வருது. எல்லாவற்றையும் இயேசு எப்படி கையாண்டார்? எல்லா பிரச்சனைகளையும் இயேசு எப்படி ஜெயித்து அவருடைய ஓட்டத்தில் வெற்றியாய் ஓடி முடித்தார்? அவர் வெற்றியா ஓடி முடித்தாரா இல்லையா? ஆமென். அப்ப நம்ம பார்க்க வேண்டியது யாரன்னா, இயேசுவை. என் ஓட்டத்தில் நான் வெற்றியாய் முடிக்கிறதுக்கு, வருகிற பிரச்சனைகளை எல்லாம் சமாளிக்கிறதுக்கு நான் யாரை பார்க்க போறேன்? இயேசுவை. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? நிறைய நேரங்களில் நம்ம விசுவாசிகள் பண்ற தப்பு என்ன தெரியுமா? நம்ம வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கு நம்ம உலகத்தில் தேடிட்டு இருக்கிறோம். ஆனால் நமக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யார் தெரியுமா? இயேசு மட்டும்தான். கிறிஸ்தவர்கள் மட்டும்தான் கிறிஸ்துவ பார்க்கறதே கிடையாது. கிறிஸ்தவர்கள் மட்டும்தான் யாரை பார்க்கறது இல்லை. நமக்கு ஏன் என்ன பேரு? கிறிஸ்தவர்கள். அப்புறம் என்ன அர்த்தம்? கிறிஸ்துவை உடையவர்கள். இன்னும் சொல்ல போனா கிறிஸ்துவே பார்க்கிறவர். நம்ம லைஃப் ஸ்டைல் யாரமா இருக்கணும்? அவர் எப்படி வாழ்ந்தார், இந்த பிரச்சனைகள், இந்த சூழ்நிலையை அவர் எப்படி கையாளுவார், இந்த பிரச்சனை வந்தால் அவர் எப்படி எப்படி மற்றவங்கள்ட்ட பேசுவார், அது எப்படி செயல்படுவார், அதை நம்ம பார்த்து 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 தான் நம்ம என்ன செய்யணும்? வளரணும். என் பிள்ளை யாரை பார்த்து வளரும்? யாரை பார்த்து வளரும்? என்னை பார்த்து வளரும், இல்லைன்னா எங்கள் அம்மாவை பார்த்து, அவங்க அம்மாவை பார்த்து வளரும். கரெக்டா? என் மனைவி பார்த்து வளரும். நாம யாரை பார்த்து வளரும்? இயேசுவை பார்த்தா வளரணும். ஏன்னா நமக்கு அவர் யாரு? அப்பா. அவரை பார்த்து வளரணும். ஆனால் நம்ம யாரை பார்த்து வளர்றோம்? ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அவங்க அப்படி பண்ணாங்க, அதனால நான் என்ன பண்ண போறேன்? அப்படி செய்ய போறேன். ஒரு சூழ்நிலையை கையாளணும்னா அவங்க அப்படி கையாண்டாங்க, அதனால நான் அப்படி என்ன செய்ய போறேன்? கையாள போறேன். நம்ம யாரை பார்க்குறோன்னா, அப்பாவை விட்டுட்டு வேற ஒருத்தரை பார்த்துட்டு இருக்கிறோம். உங்க ஓட்டத்தில் நீங்க வெற்றியாய் ஓடி முடிப்பதற்கு நீங்க யாரை மட்டும் பாருங்க? இயேசுவை மட்டும் பாருங்க. ஆமென். இப்ப சொல்லுங்க, உங்க ஓட்டத்தில் வெற்றியாய் ஓட முடியுமா? முடியாதா? முடியும். எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் உங்களால் ஓட்டத்தை ஓட முடியும். இந்த வருஷம் தீர்மானம் பண்ணுங்க, கடந்த வருஷத்தை மாதிரி நான் ஓட போறது இல்லை. அதே பிரச்சனைகள், அதே பிரச்சனையை விட நிறைய வரும். நிறைய நீங்க நினைக்கலாம் இந்த வருஷமாச்சும் பிரச்சனை குறைஞ்சிருமா? நான் சொல்றேன், பிரச்சனை குறைய போறது இல்லை, போராட்டங்கள் குறைய போறது இல்லை. காலத்துக்கு காலம் தகுந்தாற் போல பிரச்சனைகளும் போராட்டங்களும் வந்துகிட்டே இருக்கும். ஆனா அப்டேட் ஆக வேண்டியது யாரு? நாம அப்டேட் ஆகணும். நாம இன்னும் அந்த காலத்து மோட்டார் சைக்கிள்லயே இருக்கக்கூடாது, அந்த காலத்து ட்ரெயின் வண்டிலேயே இருக்கக்கூடாது. ஒரு யூடியூப்ல ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். அந்த காலத்து வண்டி ட்ரெயின் எப்படி இருக்குன்னா, 2 கட்டையை வச்சிருக்கிறாங்க, தண்டவாளம் இருக்கு, அந்த கட்டையில உட்காந்துட்டு இவங்க தள்ளுறாங்க, அது பாட்டு என்ன செஞ்சுட்டே இருக்கு? போயிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் மாறி 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 இப்போ எது வரைக்கும் வந்துடுச்சு ட்ரெயின்? மெட்ரோ. அதாவது செகண்டுக்கு இத்தனை கிலோமீட்டர் வந்துடுச்சு. நம்ம ஆட்கள் எப்படியே உட்காந்துட்டு இருக்கிறோம். எதுக்கு அங்கே போயிட்டு? நம்ம மாட்டு வண்டியா இல்லை
புதுசாக எதுவும் கார் வந்துருக்கா? ரோலக்ஸா? இது கார் பேர் தெரியுமா? நமக்கு தெரிய மாட்டேங்குது. சரி, ஆடி கார் தெரியும், ஆடினே வச்சுக்கோங்க. இப்போ ஆடி காரெல்லாம் அப்டேட் ஆகி மாட்டு வண்டிக்கு சைக்கிள் ஆச்சு, சைக்கிள் பைக் ஆச்சு, பைக்கு சின்ன அம்பாசடர் ஆச்சு, அம்பாசடர் அப்படி மாறி 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 எங்கே வந்துடுச்சு? ஆடி காரு தாண்டி போயிடுச்சு. நம்ம ஆட்கள் எங்கே நிற்கிறது? இன்னும் நம்ம அப்டேட் ஆகாம மாட்டு வண்டியில் நின்றுட்டு, பிரதர் அங்க பிடிக்குது, பிரதர் இங்க பிடிக்குது பிரதர். நான் சொல்றேன், விசுவாசிகள் அப்டேட் ஆகுங்க. எதுல? தேவனுடைய வார்த்தையில, இயேசுவை போல வாழ்றதுல, தேவ பிரசன்னத்துல. ஒவ்வொரு நாளும் நம்ம அப்டேட் என்ன ஆகிட்டே இருக்கணும்? நம்மளை அப்டேட் ஆக. நான் சொல்றேன், எந்த பிரச்சனைகள் வந்தாலும் ஈஸியாக என்ன பண்ண முடியும்? மேற்கொள்ள முடியும். ஆமென். நம்ம ஓட்டம் இந்த ஆண்டு வெற்றியாய் முடிய வேண்டும். நம்ம ஓட்டம் எந்த விதமான பிரச்சனை இல்லாம, எந்த விதமான டிஸ்டர்ப் இல்லாம நம்ம என்ன பண்ண போறோம்? வெற்றியாய் ஓடி முடிக்க போகிறோம். அல்லேலூயா. ஒருவேளை நீங்க ஓட்டத்தில் விழுந்தாலும் நான் சொல்றேன், சொல்லுங்க, சத்துருவை எனக்கு விரதம் என்னப்படாத. நீங்க விழுந்தா அவனுக்கு சந்தோஷம்தான். ஆண்டவர் என்ன பண்ணுவார்? துக்கப்படுவார். ஆனால் அவனை பார்த்து சொல்லுங்க, நான் விழுந்தால் என்ன பண்ணுவேன்? எழும்புவேன். இந்த ஆண்டு நீங்க கடந்த ஆண்டில் எதிலெல்லாம் நீங்க விழுந்தீங்களோ, இந்த ஆண்டு எழும்பி ஓடுகிற ஆண்டா இருக்கட்டும். ஆமென். ஆவிக்குரிய வாழ்க்கையும் சரி, எதில் வேணாலும் சரி, இந்த ஆண்டு கர்த்தர் உங்களை எழும்பி ஓட பண்ணுவாராக. நம்ம நதியாக ஓட போகிறோம். நல்லா நினச்சிங்க, நீங்கள் ஒரு குளம் கிடையாது, கெட்டி கிடக்கிற குளம் இல்லை, சும்மா கிடக்கிற நீரோடை அல்ல. ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் ஒரு நதி. வசனம் சொல்லுது, வானத்திலிருந்து, உன்னதத்திலிருந்து அவருடைய ஆவி ஊற்றப்படுகிற வரைக்கும் போட்டிருக்கு. நம்ம மேலே அவருடைய ஆவி என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா ஊற்றப்பட்டிருக்கு. என்ன வசனம் சொல்லுது? கணுக்கால் அளவல்ல, முழங்கால் அளவும் இல்லை, இடுப்பளவில் என்ன ஆழமா? நீச்சல் ஆழத்துக்குள்ள நீங்க போனோம். ஆண்டவர் சொல்றாரு, நீ வேற லெவல்ல ஓட வேண்டியவன். நீ ஓட வேண்டிய ஆளு, நதியாய் போக வேண்டிய ஆளு. ஆமென். சின்ன சின்ன பிரச்சனைகளை கண்டு நம்ம ஸ்டாப் ஆகி நிக்கிறோம். போகிற இடத்துக்கு நம்மளால சரியா போக முடியல. இன்னைக்கு நிறைய வண்டி பஞ்சராகி நிக்குது. பஞ்சராகி நின்றுட்டு மற்ற வண்டியை பார்த்துட்டு பொறாமப்படுறது. இந்த மாதிரி ஸ்பீடாக போகிறான், இந்த அவன் போவதான் செய்வான். உடனே நம்ம என்ன பண்ணணும்? அடுத்தது நம்ம பஞ்சரை சரி பண்ண நினைக்கிறோம். இன்னைக்கு நிறைய விட பிரச்சனை என்ன தெரியுமா? நமக்கு இருக்கிற பஞ்சரை பார்க்கறதுக்கு நேரம் இல்லை, மற்றவன் போகிறத பார்க்கறதுக்கு நமக்கு நிறைய நேரம் இருக்கு. உங்க ஓட்டத்தை சரி செய்யுங்கள். உங்க காலடிகள் எதை நோக்கி போகிறது, நீங்க அதை தீர்மானம் பண்ணுங்க. இந்த ஆண்டு ஒரு பாதையை நீங்க போடுங்க. நான் இதை ஒரு டிராயிங்காக போட சொல்லுவேன். ஒரு ரோடு ஒன்று வரைங்க, உங்கள் பேப்பரில் ரோடு வரைங்க, உங்கள் பாதை போடுங்க. அந்த பாதையில் வருகிற பிரச்சனைகளை எழுதுங்க. இதில் கிட்டத்தட்ட 11 விதமான பிரச்சனைகள் இருக்குது. அதை எழுதுங்க. எதுலெல்லாம் நீங்கள் கடந்த ஆண்டு விழுந்தீங்க, எதுலெல்லாம் நீங்கள் சோர்ந்து போனீங்க, எதுலெல்லாம் உங்கள் ஓட்டம் ஸ்டாப் ஆச்சு, அதை கண்டுபிடிங்க. இந்த ஆண்டு அதை சரி செய்யுங்க. ஆமென். நம்ம நிறைய நேரத்தில் வாக்கு தத்தத்தை ஓடி போயிட்டு இருக்கிறோம். நான் சொல்றேன், வாக்கு தத்தங்கள் அவசியங்கள். நான் சொல்லவா, நீங்க உங்க ஓட்டத்துல சரியா ஓட ஓட வாக்கு தத்தங்கள் உங்களை தானா வந்து சேரும். வாக்கு தத்தங்கள் எப்படி வந்து சேரும்? தானா வருங்க. உங்க ஓட்டத்தை நீங்க சரி செய்யும்போது வாக்கு தத்தம் ஆட்டோமேட்டிக்கா உங்களை தூக்கி சுமக்க ஆரம்பிச்சிடும். உங்களை வந்து ஒட்டிக்கும். ஆனா சொன்ன முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் பின்பு இவைகள் எல்லாம். அவ்வளவுதான். நீ தேட வேண்டியது அந்த ராஜ்யத்தை. ஆட்டோமேட்டிக்கா இவையெல்லாம் பின்னாடி வந்து என்ன பண்ணிக்கும்? ஒட்டிக்கும். இந்த மாலை வேளையில, இந்த வருஷத்தினுடைய முதல் நாட்கள்ல உங்க ஓட்டத்தை நைட்டு வீட்டுக்கு போய் நீங்க ஒர்க் பண்ணுங்க. ஒரு பேப்பர்ல உங்க ஓட்டத்தை வரைங்க. 2024 என் ஓட்டம் எப்படி இருந்துச்சு? பர்சனலாக யார்கிட்டையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதை தீர்மானிங்க. நான் இதில் விழுந்தேன், இந்த ஓட்டம் இதில் ஸ்டாப் ஆச்சு, இதில் ஸ்டாப் ஆச்சு. கண்டுபிடிங்க. இந்த ஆண்டு முடிவெடுங்க. எதுவும் என்ன செய்யாதீங்க. நீ சரி, தள்ள வேண்டியதை தள்ளுங்க. மைண்டில் வைக்கக்கூடாததை தூக்கி தூர போடுங்க. வசனத்தை நோக்கி ஓட வேண்டியதில் ஓடுங்க. கிறிஸ்துவை பார்க்க வேண்டியதில் கிறிஸ்துவை பாருங்க. எதில் கவனமாக ஓடணும் கண்டுபிடிங்க. உங்கள் லைஃப்பை, உங்கள் ஓட்டத்தை கண்டுபிடிங்க. உங்கள் பாதையை கண்டுபிடிங்க. செம்மையாய் ஓடுவோம். இந்த ஆண்டு கப்பை வெல்லுவோம். ஆமேன். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? அதில் நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓட கடவும். எல்லாம் எளிமை நிற்கலாமா? எல்லாம் எளிமை நின்று ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுத்து ஒரு நிமிஷம் கண்களை மூடி யோசித்து பாருங்க. உங்க ஓட்டத்தில் உங்களுக்கு உதவி செய்வதற்கு அவர் ரெடியா இருக்கிறார்.
இஸ் ரெடி. உங்களை தூக்கி விடுவதற்கு அவர் ரெடி. என்னால ஓட முடியலப்பா அப்படின்னு சொல்லும் போது உங்களை தூக்கி விடுவதற்கு அவர் ரெடியா இருக்கிறார். ஆனா நீங்க ஓடணும், உங்க பாதையை நீங்க சரி செய்யணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்சம் யோசித்து பாருங்க, என் ஓட்டம் எப்படி இருந்துச்சு. ஆண்டவரே, என் ஓட்டத்துல ஓட எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. என் ஓட்டத்துல ஓட எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நான் வெற்றியா ஓடணும் ஆண்டவரே. என் ஓட்டத்துல நான் ஓடணும்ப்பா. ஹல்லேலூயா. என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்தேடுவார், தகப்பன் வீட்டில் கொண்டு இறுதி வரை நம்புவேன், இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணை அவரே. என்னாலும் நடத்துவாரே. ஆமாண்டவரே, எங்க ஓட்டத்தில் நாங்கள் தனிமை இல்லை. நீர் எங்களோடு இருந்து எங்களை நடத்த போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஒவ்வொருவரும் கரங்களை கொடுக்குறோம்ப்பா. இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இந்த ஆண்டு அவங்க பாதை செவைப்படட்டும், அவங்க ஓட்டம் செவைப்படட்டும், ஒரு நதியை போல ஓடட்டும். ஆண்டு இவ்வளவு நாள் ஒரு டேங்கை போல தேங்கி நின்ற நாட்கள் போதும் ஆண்டவரே. ஒரு டேமில் தேங்கி அடைக்கப்பட்டிருந்த நாட்கள் போதும். இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன். இவங்க வாழ்க்கையில் எதெல்லாம் ஸ்டாப் பண்ணி வச்சிருந்ததோ, எதையெல்லாம் அடைத்து வைத்திருந்ததோ, இந்த நாட்களில் எல்லாம் உடைக்கப்படுவதாக. எல்லா அணைகளும் உடைக்கப்படட்டும், எல்லா கோட்டைகளும் உடைக்கப்படட்டும். இவங்க வெளியே நதியாய் ஓடக்கூடாதபடி, இவங்க பிரவாகித்து ஓடக்கூடாதபடி, ஆண்டவரே நதியாய் ஓடக்கூடாதபடி இவங்களை தடுத்த, இவங்களை தடை பண்ணி வைத்திருந்த எல்லா காரியங்கள் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது உடைக்கப்படுவதாக. ஓ, எல்லா அணைகளும் உடைக்கப்படட்டும், எல்லா அணைகளும் உடைக்கப்படட்டும். இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். ஆவிக்குரிய அணைகள் எல்லாம் உடைக்கப்படுவதாக, குடும்பத்தில் அணைகள் உடைக்கப்படுவதாக, வேலை ஸ்தலங்களில் அணைகள் உடைக்கப்படுவதாக. எந்தெந்த இடங்களிலெல்லாம் இவங்க நதியாய் பாயணுமோ, நதியாய் ஓடணுமோ, ஒவ்வொரு இடங்களிலும் இவங்க நதியாய் ஓடுவார்களாக, நதியாய் ஓடுவார்களாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். இவங்க ஒவ்வொருவரும் யுத்த குதிரை ஆண்டவரே. ஒரு குதிரையை போல இவங்க ஓடட்டும் ஆண்டவரே. குதிரையின் வேகத்தை விட அதிகமாக இவர்கள் ஓடுவார்களாக. இவர்களை கட்டி வைத்திருக்கிற எல்லா சங்கிலிகள் இயேசுவின் நாமத்தினாலே உடைக்கப்படட்டும், இயேசுவின் நாமத்தினாலே உடைக்கப்படட்டும். இவங்க ஓட்டத்தில் ஓடட்டும். ஹல்லேலூயா. பாவங்கள், பாரங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே இவங்களை விட்டு விலகி ஓடட்டும். விழுந்தாலும் எழும்பி ஓடுகிற பலன் இவங்களுக்கு உண்டாகட்டும். நீங்க அப்படி செய்ய போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Thank you Lord. Thank you Jesus.